ரொம்ப வருஷமா இந்த இத்து போன விஷயத்த நான் நம்பிட்டு இருந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிட்டில இருக்கவங்க எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிட மாட்டாங்க. வில்லேஜ்ல இருக்கவங்க தான் ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க அப்படின்னு. இந்த ஒரு ஆர்டர் வந்த பின்னாடி தான் நெத்தில அடிச்ச மாதிரி எனக்கு புரிஞ்சது ஒரு விஷயம். இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவங்க பையன் பர்த்டேக்கு ப்ரௌனி டவர் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனிஸ் கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட. நம்ம ஒசூர்ல இருக்கோம், அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. எப்படிடா ப்ரௌனி டவர் செஞ்சு சென்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நான் வேணா ப்ரௌனி செஞ்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன். சாக்லேட் கனாஸும் அதோட சேர்த்து சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. பரவாயில்ல சென்ட் பண்ணுங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முக்கியமா சொன்னது ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்துட்டு ராகி ப்ரௌனி தான் வேணும், இல்லன்னா வீட்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னோட கிட்ஸுக்கு மைதா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெளியில பேக்கரியிலயும் நான் கேக் வாங்கி கிட்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, அவங்க பெங்களூர் இருந்துட்டு இதை ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு. ஆனா ஊர் சைடுல எல்லாம் என்னென்னத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. மேக்சிமம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா கொடுங்க. ப்ரௌனி என்னன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கார்ட்ஸ்